தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நாம் மீண்டுமாக நம்முடைய இதயங்களை இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பால் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இதயத்தில் காணப்படக்கூடிய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கிட நம்முடைய இதயம் இயேசுவினுடைய இதயத்தை போன்று தூய்மையான, மன்னிக்கக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய இதயமாக மாறிட அருள் வேண்டி நம்முடைய இதயங்களை இறைவனுடைய இதயத்தோடு ஒன்றித்து இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பழகி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது
அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாரத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 18 முதல் 23 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஊமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை பங்கு தந்தை அவர்கள் வீடு சந்திப்பிற்காக ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தார். அந்த வீட்டிலே இருந்த பெரியவர்களிடம் அவர் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த சிறுவன் ஒருவன் அந்த பங்கு தந்தையிடத்திலே, எனக்கு எங்கள் வீட்டு விவிலியத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தெரியும் என்று அந்த பங்கு தந்தையிடத்திலே சொன்னான். பெரியவர்களிடத்திலே விவிலியத்தை பற்றி உரையாடி கொண்டிருப்பதை கேட்ட உடனேயே அந்த சிறுவன் இவ்வாறு அந்த பங்கு தந்தையிடம் சொன்னது அவருக்கு ஆச்சரியமாய் போகின்றது. பெரியவர்களுக்கே விவிலியத்தில் என்ன இருக்கிறது என்பது பெரும்பாலும் தெரிவதில்லை. ஆனால் சிறுவன், உனக்கு உங்களுடைய வீட்டு விவிலியத்தில் இருப்பது தெரிந்திருக்கிறதே, பரவாயில்லையப்பா, சரி, உனக்கு தெரிந்ததை சொல், உன்னுடைய விவிலிய அறிவை நானும் பார்க்கிறேன் என்று அந்த பங்கு தந்தை அந்த சிறுவனிடத்தில் சொல்ல, அந்த சிறுவன் இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தான். எங்கள் வீட்டில் உள்ள ரேஷன் கார்டு, எங்கள் அப்பாவுடைய பைக் லைசன்ஸு, எங்கள் அம்மாவுடைய கடன் சீட்டு, எங்கள் தாத்தாவுடைய டாக்டர் சீட்டு, எங்கள் வீட்டு கேஷ் புத்தகம் எல்லாமே எங்கள் வீட்டு பைபிளில் தான் இருக்குது ஃபாதர் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ஃபாதருக்கு ஒரே ஷாக் ஆகி போய்விட்டது. சிறுவன் எங்கள் வீட்டு விவிலியத்தை பற்றி விவிலியத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னது, அவன் ஒருவேளை விவிலியத்தை நன்றாக வாசிக்கிறான், படிக்கிறான், இந்த குடும்பம் விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறதே என்று ஒரு ஆச்சரியத்தோடு அந்த தந்தை அந்த வீட்டிலே அந்த சிறுவனை விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது அவர்களுக்கும் விவிலியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. விவிலியத்தை சாதாரண ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. அன்பு மக்களே, இன்றைய நாளில் நம்முடைய இல்லத்திற்கும் வந்து இதே ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொன்னால் நம்முடைய பதில் மொழி எப்படி இருக்கும்? நாம் விவிலியத்தை ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக பயன்படுத்துகிறோமா, அல்லது விவிலியத்தினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அதற்கு உரிய மதிப்பை மரியாதையை கொடுத்து விவிலியத்தின் மேலான தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து நடக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கும் பல வீடுகளில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறுவன் சொன்ன எல்லா ஃபைல்களையும் எல்லா ஆவணங்களையும் நாமும் நம்முடைய விவிலியங்களிலும் பார்க்கலாம் என்பதுதான் மறுக்க முடியாத வேதனை தரக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அன்பு மக்களே, விவிலியத்தால் தொடப்பட்ட புனிதர்கள் மனிதர்கள் ஏராளம் ஏராளம். ஒரே ஒரு விவிலிய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி பெரிய மாற்றத்தால் தாக்கத்தால் தொடப்பட்டவர் விவிலியத்தின் மேன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்த ஒரு மனிதர் தான் மகாத்மா காந்தியடிகள். இவர் விவிலியத்தை குறித்து சொல்கின்ற பொழுது அருமையாக சொல்லுவார். விவிலியம் என்பது இந்த உலகையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது. காயப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு, போராட்டங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அமைதி அளிக்கக்கூடிய வல்லமை விவிலியத்திற்கு உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் நீங்கள்தான் விவிலியத்தினுடைய மேன்மையை உணராமல் இதனை சாதாரண ஒரு இலக்கியமாக பார்க்கிறீர்கள் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, நாம் விவிலியத்தின் பால் எத்தகைய கண்ணோட்டம் கொண்டு செயல்படுகிறோம்? ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தரக்கூடியவை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோமா? ஒரு விவிலிய வார்த்தையை நாம் ஆழமாக சிந்தித்து தியானிக்கிற பொழுது அதுவே நம்முடைய வாழ்வில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? பல நேரங்களில் விவிலியத்தின்
அந்த ஆழமான உண்மையை, விவிலியத்தினுடைய வல்லமையை உணராத காரணத்தினால்தான் விவிலியம் சாதாரண பாதுகாப்பு பெட்டகமாக நம்முடைய இல்லங்களில் சுருங்கி போயிருக்கிறது. அப்படி அந்த மனநிலையில் நம் விவிலியத்தை அணுகுகிற பொழுது நாமும் பாறை நிலத்தில், வழியோரத்தில், முட்செடிகளுக்கு இடையிலே விதைக்கப்பட்ட விதைகளாகத்தான் இருப்போம். நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான பலனை, விளைச்சலை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் விவிலியத்தின் மகத்துவத்தை, வல்லமையை, மாட்சிமையை உணர்ந்து நாம் அதனை கையில் எடுத்து இறைவனுடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பவர்களாக இருப்போம். அத்தகைய செயல்மிகு, சீர்மிகு மாற்றத்தை இறைவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வல்லது. எனவே இறைவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போம். என்னுடைய வீட்டிலே விவிலியம் இருக்கிறது என்று சொல்வதில் பெருமை இல்லை. மாறாக நான் விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறேன், விவிலியம் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதில் தான் உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கை அடங்கி இருக்கிறது. எனவே அத்தகைய அர்த்தமுள்ள வாழ்வுதனை வாழ விவிலியத்தின் இறை வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வாழக்கூடிய வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஏற்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் ஒளிர்ந்திடும் ஒளிமயமே, இரக்கம் நிறைந்த இறைவனே, இறங்கி என்னில் வாருமே. இரக்கம் நிறைந்த இறைவனே, இறங்கி என்னில் வாருமே. வாழும் காலம் முழுவதும் வழி நடத்த வாருமே. வாழும் காலம் முழுவதும் வழி நடத்த வாருமே. ஐயா உம்மை பாடுவேன், நான் பாடுவேன், பாடி பாடி மகிழ்வேன் நாம். ஐயா உம்மை பாடுவேன், நான் பாடுவேன், பாடி பாடி மகிழ்வேன் நாம். இயேசுவின் இருதயமே என்றும் ஒளிர்ந்திடும் ஒளிமயமே, வார்த்தை என்னில் வாழ்ந்திட வரமருள வேண்டுமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்து வாழ வரம் தரவே வேண்டுமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்து வாழ வரம் தரவே வேண்டுமே. இயேசுவின் இருதயமே என்றும் ஒளிர்ந்திடும் ஒளிமயமே, ஐயா உம்மை பாடுவேன், நான் பாடுவேன், பாடி பாடி மகிழ்வேன் நான். பாடி பாடி மகிழ்வேன் நான், பாடி பாடி மகிழ்வேன் நான். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேலே நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.